ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு கம்பெனிக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் போடலான்னு இருக்கேன். இன்னைக்கு செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அதனால இன்னைக்கு மேனேஜர் மேம் கீழ ஃபோன் பண்ணி, மேம் எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன். என்ன ஒரு ஆச்சரியம், மேம் எப்பயுமே லீவே தரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கால்ல எடுத்து உனக்கு லீவ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதே குஷியில ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு அமாவாசை பழகுது, எனக்கு தெரியல. அப்பா வந்து எப்பயுமே அமாவாசைனா காலைல குளிச்சுட்டு விரதம் இருந்து அன்னைக்கு சாமியை பறிச்சிட்ட பிறகு தான் சாப்பிடுவாங்க. நான் நல்லா இருக்கணும், கூட இருக்கணும், சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படியே வேண்டிக்கின்னு தீவாத்தினி தாத்தா பாட்டி போட்டோக்கெல்லாம் காட்டிட்டு திண்ணூறு எடுத்து வச்ச பிறகு லைட்டா கண்ணில் பட்டுட்டு அப்படியே லைட்டா எரிச்சலா இருந்தது. காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், சாம்பார், தொட்டுக்க வந்து வாழைக்காய். டேஸ்ட் வேற லெவல். அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு. ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, சின்ன பிரச்சனை தான். டாக்டர் வந்து கொடுக்குற டேப்லெட்டை சாப்பிடுப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் டேப்லெட் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து அப்படியே ஃபார்மசிக்கு போய் டேப்லெட்லாம் வாங்கிக்கினேன். அம்மாக்கு நிலக்கடலை பிடிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிலக்கடலை வாங்கிக்கினேன். கம்பெனிக்கு ஒரு மணிக்கா வந்து ஜாயின் ஆயிட்டேன். இன்னைக்கு ஒர்க்லாம் நிறைய இருந்தது. ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு ஒரு 6:30 போ அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் மேம் சொன்னாங்க. ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வண்டி எடுத்துன்னு கிளம்பி வந்து இருந்தேன். அப்பா வந்து எதுவும் வாங்கி சாப்பிடாத, இன்னைக்கு நான் வந்து உனக்கு போண்டா வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சரியான டயர்டு, மண்டை காய்ச்சலாக இருந்தது. அப்பா வந்து போண்டா வாங்கி வச்சிருந்தாங்க. போண்டா சாப்பிட்டேன்னா டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. எப்பனா ஒரு வாட்டி தான் நாங்கள் ஆயில் ஐட்டம் சாப்பிடுவோம். போண்டா கூட அப்பா வந்து பனங்கிழங்கு ரோட்டில் வித்து பழகுது. பனங்கிழங்கு வாங்கி வந்தாங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.